வெல்கம் பேக் கைஸ் டு சிஜே சிவா. நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்மளோட ஒரு எக்ஸ்பர்ட் இணைஞ்சிருக்காரு. யாருன்னா ரஞ்சன். வெல்கம் ரஞ்சன். ஹாய் தேங்க்யூ. ஸோ நேற்று சிஎஸ்கே vs டிசி மேட்ச் நடந்தது. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் ரஞ்சன். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெயிலியர்ஸ் ஆஃப் சிஎஸ்கேவோட தான் வந்து இந்த மேட்ச் நடந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தோனி ரிட்டையர் ஆகுது அப்படின்னு வந்து நிறையா பேர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் முகேஷ் சௌத்ரி அவர் 50 ரன்ஸ் கொடுத்துட்டாரு ஒரு ஓவரில். மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கான்செப்டாக வந்து நம்ம வந்து சிஎஸ்கேவோட தோல்வியை, சிஎஸ்கேவோட டீமை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஸ்கோர் ஆஃப் போத் டீம்ஸ். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேவோட பவர் பிளே ஸ்கோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னைக்குமே 60க்கு மேலே பாருங்க. யூ கீப் இன் மைண்ட் 60க்கு மேலே பவர் பிளே ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் ஒரு டீம் ஜெயிக்கிறாங்க வாய்ப்புகள் அதிகம். சரி, டிசி மேட்ச்சில் எவ்வளோ வந்து நினைக்க முடியுமா? ஆக்சுவலாக டிசி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 46-3 அப்படின்னு 6 ஓவர் முடிவு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த லாஸ் ஆன 3 மேட்ச் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆன 4 மேட்சோட ஸ்டாட்ஸும் பவர் பிளே ஸ்டாட்ஸ் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா சிஎஸ்கேயோட பேட்டிங் ஸ்டாட்ஸ்? அஃப்கோர்ஸ். ஸோ ரஞ்சன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கேயோட வின்னிங் மேட்ச், அதில் சிஎஸ்கே 62 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க பவர் பிளேயில். அதுவே நீங்கள் ஆர்சிபி மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் 30 ரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படியே ஆர்ஆர் மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் உங்களுக்கு தெரிஞ்சிடலாம், டிசி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 46 அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் சிவா. ஸோ நீங்கள் பவர் பிளேயை என்னைக்கு யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அந்த மேட்சஸ் மட்டும் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் சிஎஸ்கே ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினா இது வேறு, செகண்ட் பேட்டிங் ஆடும்போது ஒரு 180 டார்கெட் போட்டாங்க, 180+. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் 60+ ரன்ஸ் பாப்புலர் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அவங்களோட இன்டென்ட் காமிக்குது. அது மாதிரி இன்னொரு விஷயம், சிஎஸ்கே என்னைக்கு இன்டென்ட் காமிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க ஜெயிப்பாங்க. இன்டென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு 2 விக்கெட் 30-2 இருக்குன்னு வைங்க, 3 ஓவர் முடிஞ்சிருச்சு பவர் பிளேல. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் புஷ் பண்ணி 64-2 எட்டு வரணும். பட் சிஎஸ்கே பண்ணுறாங்கன்னா இல்லை, அப்படியே அவங்க ஹோப்பை விட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் கடைசியில் அவங்க என்னன்னா 35 or 36 4 or 5 சம்திங் அந்த மாதிரி தான் முடிக்கணும். ஜஸ்ட் ஒரு ஓவரில் 3 டாட் பாலுக்கு மேலே ஆடக்கூடாதுங்க. 3 டாட் பாலு ஈவன் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் அப்படின்னா மட்டும்தான் ஆடணும். ஸோ ஒரு 10 ரன்ஸ், அந்த 10 ரன்ஸ் அந்த 10 ரன் ரேட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் வின் ஈஸிலி 180 நீங்கள் சேஸ் பண்ணாலுமே. ஸோ அதனால் வந்து நீங்கள் பவர் பிளேவை நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கேம் அதுதான். ஃபஸ்ட்டே 46 ரன்ஸ் அடித்தாங்க பவர் பிளேல, அதுலேயே மேட்ச் போச்சு. ஸோ ரஞ்சன், அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஆக்சுவலாக ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி அதை பற்றி சொல்லுங்கள். ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி பற்றி நான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசணும்னு நினைச்சேன். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடை தவிர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும், ருத்ராஜ் கெய்க்வாடை தவிர்த்து வேறு கேப்டன் போட முடியுமா இந்த டீமில் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது சிஎஸ்கே டீமில் ருத்ராஜ் கெய்க்வாடை தவிர்த்து ஒரு கேப்டன்னா அது நம்ம தலை தான். சரி, தலையை போடலான்னா தலை மேக்ஸிமம் 2 years or 3 years தான் அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருவாங்க. ஸோ இப்படி பார்த்தாலும் ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு கேப்டனாக வந்து அடுத்து போடணும். அப்போ தலை இருக்க முடியாது. அப்போ நீங்கள் வேறு கேப்டன் யார் போடுவீங்க? சிவம் துபே போட முடியாது. ஸோ ஒரு கேப்டன்ஸ் இல்லை டீமில். உங்கள் சீனியர் பிளேயர் இப்போ அஜிங்கிய ரஹானே ஆப்ஷனில் வச்சுருந்தாங்கன்னா மேபி இட் அ குட் செலெக்ஷன். பட் என்னன்னா இந்த ஆப்ஷன் டேபிள்லேயே டீம் வந்து முடிஞ்சது அப்படின்னு நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் அப்பவே சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ டிசி டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்சர் பட்டேல் கேப்டனாக போடலாம், இல்லைனா அதர்வைஸ் ராகுல் கேப்டனாக போடலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்சர் பட்டேல் ஆஸ் அ குட் கேப்டன் ஒர்க் பண்ணுறாரு, ஹேமந்த் பதானி குட் கோச் கூட. பட் ஸோ இந்த கேப்டன்சி இஷ்யூஸும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கேப்டன்சியை மாற்ற முடியாது. பட் அந்த ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா அவருக்கு அந்த ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ணுற தப்புல எல்லாமே வந்து எடுத்து அவரை திருத்த தான் முடியுமே ஒழிய வேறு கேப்டன் வந்து நம்ம டீமில் இல்லை, லெவல்லையே இல்லை, பெஞ்ச்லேயும் இல்லை. ஸோ ரஞ்சன், டெவான் கான்வே அல்லது ரவிச்சந்திரன் அஸ்வினை கேப்டனாக போட முடியுமா? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபஸ்ட்டு வந்துடுவோம் இந்தியன் கோர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயுமே கேப்டன்சி பண்ணதில்லையே. ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் பண்ணதில்லை, ஒரு வைஸ் கேப்டனாக கூட அதிகமாக இருந்ததில்லை. ஆர்ஆருக்கும் ஆடிருக்காரு, பண்ணல. சிஎஸ்கேக்கு இன்ஃபேக்ட் முதல்ல வந்து பட் பண்ணல. ஸோ அதனால் அவரை போட முடியாது. அப்போ டெவான் கான்வே அப்படிங்கும்போது போடலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் அது வந்து அப்பப்போ ஒருமே வந்து கான்ஸ்டண்ட்டாக வைஸ் கேப்டனாக இல்லை. நியூசிலாந்து டீம் வந்து
கொஞ்சம் இருந்திருக்காரு டெவான் கான்வே. பட் கண்டிப்பாக அவரோட பேட்டிங் ஃபார்ம் பாதிக்கப்படும். நீங்கள் டெவான் கான்வே நீங்கள் கேப்டன் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் வந்து போட முடியாது. சரி, வேறு யார் இருக்கா? வேறு லெவல்லே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே இல்லை. இந்தியன் கோர் அப்படின்னு ரச்சின் ரவீந்திரா போடலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு யங்ஸ்டர் தான். தே கேன் ட்ரை. பட் எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அது கண்டிப்பாக வந்து ருத்ராஜ் சொல்லப்போகும் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் ஓவர்சீஸ் வேறு. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரஞ்சன், நீங்கள் வந்து இப்போது ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி தோனி கிட்ட கொடுத்துட்டு அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் எப்போ ரிட்டையர் ஆகும் அப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ண போது என்ன ஆகும் அப்படின்னா 2-3 வருஷம் ருத்ராஜ் கெய்க்வாடை வச்சு ஆடி அவர் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருத்தி அவர் வந்து நல்லா கெயின் ஆக முடியும். சரி, இப்போ நீங்கள் இந்த 2-3 வருஷம் ரிட்டையர் ஆகிறதுக்கு உள்ள வந்து நீங்கள் கேப்டன்சி தூக்கி தவணை கொடுத்தீங்கன்னா அந்த 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் வருவார். அதே மாதிரி அதுக்கப்புறம் 2-3 இயர்ஸ் இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ தான் அந்த ஸ்ட்ரகிள் வேணாம். ஏன்னா தோனி இருக்கும்போது கொஞ்சம் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்தாருன்னா கொஞ்சம் தோனியோட அட்வைஸ் கொடுப்பாரு. ஸோ அது வந்து அவரை பெட்டர் செகண்ட்னா மேக் பண்ணும். ஸோ அதனால் அது வந்து நான் கம்ப்ளீட்டாக மறுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நான் பார்த்த இஷ்யூ இது. சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது காலையிலேருந்தே பார்த்துருக்கேன். ஸோ சிஎஸ்கே தோற்றதுக்கு முக்கிய காரணம் விஜய் சங்கர் தோனி ரிட்டையர் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தோனி வந்து ரன் ரேட் கண்ணார். அவர் சுற்றி அவுட் ஆகிட்டு போகணும். ரன் ரேட் அந்த 25 ரன்ஸ் கிட்ட கொண்டு வந்துருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு 75 ரன்ஸ் 50 ரன்ஸ் அவுட் ஆனாங்கன்னா ரன் ரேட் ரொம்ப கீழாகி 10க்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த காலத்தில் மட்டும்தான் தோனி பொறுமையாக இருந்தார் வரையே. அவரால் எந்த தப்பு இல்லை. ஸோ ரஞ்சன், அடுத்து வந்து சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு வர வாய்ப்பு இருக்கா? கப்பு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? சிஎஸ்கே வந்து இது மாதிரி பல தருணங்களில் இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதான். அதுதான் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறது. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பட் இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லா கேமுமே அந்த 2020 தோற்றதெல்லாமே வந்து ஃபுல்லாக இன்டென்ட் காட்டி தோற்றுருப்பாங்க. முயற்சி பண்ணி தோற்றுருப்பாங்க. பட் நீங்கள் இந்த மேட்சஸ் 4 மேட்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் கொஞ்சம் இன்டென்ட் இருந்தது. பட் அதர் 3 மேட்சஸ் ஏதோ விளாட்றோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வேஸ்ட்டாக விளையாடுற மாதிரி பண்ணாங்க. எங்கேயோ ஃபைனலில் குவாலிஃபை ஆகி இந்த மேட்செல்லாம் சும்மா ஜாலிக்கு விளையாடுற மாதிரி விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த இன்டென்ட் எப்போ காமிக்கிறாங்களோ அப்போ தான் சிஎஸ்கேவோட கண்டிப்பாக கம்பேக் கொடுக்க முடியும். இன்டென்ட் காமிச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மேட்ச் தே கேன் கிவ் கம்பேக். பட் பிபிகேஎஸ் நீங்கள் மறந்துடாதீங்க, நல்ல சைட். அடுத்த மேட்ச் வந்து April 8. ஸோ அது வந்து ஒரு நைட் கேம். ஸோ சிஎஸ்கே வந்து பேட்டிங் இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சிஎஸ்கே வந்து எல்லாமே சேசிங் பண்ணி தான் தோற்றாங்க. இவங்க பேட்டிங் பண்ணால் நல்ல ஸ்கோர் போட முடியுமா? ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கலாங்க. கண்டிப்பாக டாஸ் ஜெயிச்சா ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கலாம். எடுத்து பேட்டிங் எபிலிட்டி பார்க்கணும். எவ்வளோ அடிக்க முடியுது. 180+ அடித்தாங்கன்னா ஓகே. 180+ மட்டும் வந்துருச்சுன்னா சிஎஸ்கே பேட்டிங் லைனப் ஓகே. அதுலேருந்து என்ன தெரியுது? ஏன் சேசிங்கில் மட்டும் 180+ அடிக்க முடியல அப்படின்னா அந்த ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க ஆடி பார்க்கணும். ஸோ பேட்டிங் எடுத்து போகணும். 180+ அடிக்க முடிஞ்சதுன்னா அவங்க என்ன யோசிக்கணும்னா ப்ரெஷரில் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடியல, சேசிங் பண்ண முடியல. ஏன்னா வந்து ஒரு பேட்டிங் லைனை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 180+ அடிக்கும் போதும் கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங்லேயும் அவங்களால அடிக்க முடியும். பட் அந்த ப்ரெஷர் தான் அவங்களால பண்ண முடியாமல் வைக்குது. ஏன்னா நல்ல லைனப் தான். பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ரஞ்சன், இப்போது பிபிகேஎஸ் மேட்ச்சில் எதாவது லைனப்பில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியன்? லைனப்புங்கிறது பெஞ்சில் பிளேயர்ஸ் கிடையாது. மிடில் ஆர்டர் இன்னுமே வீக்காக இருக்குது. டாப் ஆர்டரை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மிடில் ஆர்டர் வேஸ்ட். அந்த மாதிரி தான் மிடில் ஆர்டர் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிடில் ஆர்டரில் அடிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்தால் மட்டும்தான் பிபிகேஎஸ் மேட்ச்சில் ஜெயிக்க முடியும். டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படிங்கும்போது நீங்கள் பிபிகேஎஸ் மேட்ச்சில் 1 யங்ஸ்டர், நாட் முகேஷ் சௌத்ரி போலர், 1 யங்ஸ்டர் ஒரு பேட்ஸ்மேனை வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் கொடுத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதே மாதிரி தான் வந்து மகாராஷ்டிரா வந்து ருத்ராஜ் கெய்க்வாடை நம்ம பிக் பண்ணிட்டு வந்தோம். ஒரு யங்ஸ்டர், ஒரே ஒரு யங்ஸ்டர் சான்ஸ் கொடுத்தோம். இப்போ ஒரு கேப்டன்சி பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நடக்கலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ரஞ்சன் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம். மறுபடியும் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ரஞ்சன். ஓகே, தேங்க்யூ, பாய். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சிவா, இந்த வீடியோ வந்து எனக்கு பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக மீண்டும் நம்ம இணைவோம். ஸோ மறக்காமல் இந்த சிஜி சிவா சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. ஏன்னா வந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வந்து ஒரு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.